நாம அன்றாடம் பாக்குற பல இயற்கையான விஷயங்கள்ல ஒளிஞ்சிருக்கின்ற பிரம்மாண்டத்தை நம்ம கவனிக்க கூட நேரம் இருக்காது, கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் டேம்கள்ல தண்ணி தேங்கி இருக்கிறத, ஏதோ தண்ணி தேங்கி இருக்கு, தேக்கி வச்சிருக்காங்க, விவசாய நிலத்துக்கும் தேவையானப்ப திறந்து விட்டுப்பாங்க, அதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த தேங்கி இருக்கிற தண்ணிய ஒரு சின்ன குழாய் வழியா ஒருமுகப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி வேகமா புஷ் பண்ணி வெளியே அனுப்பும்போது அது ஒரு பிரம்மாண்டமான டர்பனை சுற்ற வைக்குது. அதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைக்குது. ஒரு சாதாரண தண்ணி நினைக்கிற ஒரு விஷயம் இந்த ஊருக்கு உலகத்துக்கு எவ்வளவு அழகா ஜொலிக்கிற மாதிரி கரண்ட்டுகளை கொடுக்கறதுக்கு எவ்வளவு முக்கியமான வேலையை செய்து பாருங்க. அது போலதான் நம்மளுடைய மனசை கூட ரொம்ப லேசியா எடுத்துக்காம தண்ணி தேங்கி வச்சிருக்கும் போது அமைதியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதை தேவையான இடத்துல தேவையான நேரத்துல வெளியிடும் பொழுது அதை அபரிமிதமான மகா சக்தியா வெளிப்பட்டு வெளிச்சத்தை எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற மாதிரி உங்களுடைய ஆழ்மனதுல ஏற்படுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணாம அமைதியா தேங்கி இருந்து உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுடைய மகா சக்தி வெளிப்படும். அது மட்டும் இல்ல, இதன் மூலமா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் பிரகாசமா மாறும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாம தடுக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா 2 நிமிடம் செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.